வாய்க்கு ருசியா, நல்லா புளிப்பா, காரமா ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும்போது, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். நான்வெஜ்லாம் இதுக்கு முன்னாடி நிக்கவே முடியாதுங்க. எனக்கு கூட கத்திரிக்காய்லாம் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. சாம்பார்ல இருந்தா கூட எடுத்து தனியா வச்சுருவேன். ஆனா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இந்த குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, கத்திரிக்காய் இந்த மாரி 4ஆ கீறிட்டு, பின்பக்கம் காம்ப ஃபுல்லா எடுக்காம, சின்னதா மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு, எண்ணெயில போட்டு மூடி போட்டு இந்த மாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில 10 சின்ன வெங்காயம், 4, 5 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மறுபடியும் ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கொதிச்சு மசாலா எல்லாமே உங்களுக்கு கத்திரிக்காயிலலாம் இறங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.